அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இந்த 5 பொருட்களை யாருக்கும் தானம் செய்யாதீர்கள்னு சொல்லி இருக்கிறேன். இந்த 5 பொருட்களை ஏன் நான் தானம் செய்யக்கூடாது, செய்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, தானம் அப்படிங்கிறது செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய தானம் தர்மங்கள் தான் நம்மளுடைய தலை காக்கும் அப்படின்னு பழமொழியை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ அப்பேற்பட்ட தானத்திலையுமே ஒரு சில பொருட்களை நம்ம தானம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ அப்படி என்ன பொருட்களை நம்ம தானமாக கொடுக்க கூடாது, இதெல்லாமா நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் கொடுத்துருக்குறோம், சும்மா ஒரு ஹெல்ப்னு கேட்டாங்க, கொடுங்களேன் கொஞ்ச நேரத்துல நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு கூட வாங்கி நாம அதை செஞ்சிருப்போம். அதுவும் இந்த மாதிரி நாம செய்யும் பொழுது கூட நம்ம வீட்டுல வறுமைகளும் தரித்திர நிலைகள் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கும். சரி, அப்படி என்னென்ன பொருட்களை நாம தானமாக கொடுக்க கூடாது அப்படின்னா, முதல்ல வர்றது துடைப்பம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சிருப்போம் துடைப்போம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள பண்றத பண்ணியிருப்போம். இப்ப வெளியில பண்ணும் பொழுது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அச்சோ எடுத்துட்டு வரல, இல்ல மறந்துட்டேன், இல்ல எங்களுது பிஞ்சு போச்சு, கொடுங்க நான் கூட்டிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம துடைப்பத்தை நம்ம இந்த தானமா இருந்தாங்க, ஒரு விளக்கமாறு வச்சுக்கோங்க, ஒரு துடைப்ப வச்சுக்கோங்க அப்படின்றத யாருமே நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா. இப்போ ஒரு துடைப்பம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்றத நம்ம யாருமே தானமாக கொடுக்க மாட்டோம். ஆனா எப்படி கொடுப்போம் அப்படின்னா, பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கொடுங்களேன் நான் கூட்டிட்டு கொடுத்துட்றேன், உடனே உடனே கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நான் கூட்டிட்டு இதே இடத்துல வச்சிடுறேன் அப்படின்னு வாங்கிட்டு போவாங்க. அவங்களும் திருப்பி கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்படி நீங்க அந்த துடைப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி 108 பொருட்கள்ல வாசம் செய்வதாக நம்மளுடைய இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த 108 பொருட்கள்ல துடைப்பமும் ஒன்றுதான். அப்ப நம்ம துடைப்பத்தை அது வீட்டுக்கு வெளியில பெருக்கக்கூடிய துடைப்பமாக இருந்தாலும் சரி, நம்ம உள்ள யூஸ் பண்ற துடைப்பமாக இருந்தாலும் சரி, முதல்ல கொடுங்களேன் தந்துறேன். இப்ப புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வர்றாங்க அப்படின்னா, அச்சோ கொடுங்களேன், நான் அந்த ஒற்றையெல்லாம் அடிச்சிருக்கிறோம், கூட்டுறதுக்கு நாங்க துடைப்பம் எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டோம், நீங்க கொடுங்க, நாங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்துறோம் அப்படின்னு எல்லாம் வாங்குவாங்க. அது மாதிரி எல்லாம் நீங்க கொடுக்கவே கூடாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமியை கொடுப்பதற்கு சமம். அப்ப உங்க வீட்டுல வறுமைகள், கஷ்டங்கள், கவலைகள் ஏற்படுவதற்கு நீங்களே வழிவகுக்க கூடியதாக இருக்கும். அப்ப கண்டிப்பா நீங்க துடைப்பத்தை யாருக்குமே கொடுக்காதீங்க. அது புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்க பயன்படுத்தின பொருட்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா கொடுக்க கூடாது. சரி, இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது தங்க நகை. தங்க நகையெல்லாம் தானம் கொடுக்குற அளவுக்காமா நாங்க இருக்கிறோம். தங்கத்தை தானமாக கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம், உறவு முறைக்குள்ளார மாமா அக்கா பொண்ணுக்கு கொடுக்கறதோ அதெல்லாம் உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடியது. இப்ப தானம்னா கடனாக கொடுக்க கூடாது. இப்போ ஒரு நகை என்ன பண்ணுவோம், நாம உடனே கழட்டி, நம்ம கிட்ட நிறைய இருக்குது, நான் 2-3 போட்டுட்டு வந்திருக்கேன், நீ சும்மா வெறுங்கலத்தோட வந்திருக்கிறியே, இதை நீ போட்டுக்கோ, அப்புறமா எனக்கு திருப்பி கொடுத்துடுன்னு கொடுத்துருப்போம். அப்ப அப்படி தன்னுடைய நகைகளை கடனாக பிறருக்கு கொடுக்கவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, உறவு முறைகளாகவே இருந்தாலும் தன்னுடைய நகைகளை இரவலாக கொடுக்கவே கூடாது. இது என்ன ஆகும், நாளடைவில் உங்களுக்கு தங்க நகை அப்படிங்கிறது ஒரு துளி கூட தங்காது. அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பா கடனாக நாம வாங்க கூடாத ஒரு பொருள் அப்படின்னா இந்த தங்க நகை தான். நீங்க தங்க நகை வாங்குறீங்க, நீங்க புதுசா நீங்க இப்போ ஒரு தங்க நகை வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க கோயில், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல அம்பாளுக்கு சாத்திட்டு நீங்க சாத்திக்கிறது நல்லது. இல்ல உங்க வீட்லயே நாங்க சின்னதா மகாலட்சுமி படம் வச்சிருக்கோம், விக்கிரகம் வச்சிருக்கோம்னா அதுக்கு முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போடும் பொழுது மேலும் மேலும் உங்களுக்கு தங்க நகை சேரக்கூடும். ஆனா நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து தங்க நகையை வாங்கி போட்டுக்கிட்டாலோ, இல்ல உங்க நகையை நீங்க தங்கத்துல இருக்குது, அதை நாங்க சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்மா, கொஞ்ச நேரம் போட்டுட்டு கொடுத்துறேன்னு சொன்னாங்க, நாங்க கொடுத்தோம். கட்டாயம் அப்படி கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்க வீட்டுல பொருளாதார நிலை ரொம்பவே குறைந்து அதுல ரொம்ப பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. கண்டிப்பா நீங்க இந்த தங்க நகைகளை இரவலாகவோ தானமாகவோ கொடுக்க கூடாது. சரி, இப்ப மூன்றாவதாக நாம பார்க்கக்கூடியது கண்ணாடி பொருட்கள்.
செராமிக்கு, சில்வர், அலுமினியத்தால் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஏதாவது சில்வரில் ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு குங்குமச்சிமிலோ அந்த மாதிரி கூட இப்போ கொடுக்குறாங்க. ஆனால் அது மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது. ரிட்டன் கிஃப்ட் நீங்கள் தாம்பூலமாக கொடுக்கலாம். அது என்ன, பித்தளை, செம்பு இது மாதிரி உலோகங்கள்ல இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய செல்வம் உயரும், வருமானம் அதிகரிக்கும். தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கட்டாயம் அந்த தொழில வளர்ச்சி ஏற்படும். ஆனா கட்டாயம் இப்போ நிறைய பேர் எதற்கெடுத்தாலும் சில்வர்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறது, ஒரு சின்ன பிளேட் கொடுக்கறது, இது மாதிரி பண்றாங்க. ஆனா கட்டாயம் அந்த மாதிரி சில்வர்லயோ செராமிக்லயோ கண்ணாடி பொருட்களையோ நம்ம தானமாக கொடுக்கும்போது இந்த சொந்த பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும், ரொம்ப லாஸ் ஆகும். இதுல உங்களுக்கு பணம் வீண் விரய செலவு ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கட்டாயம் இன்னொரு தடவை நீங்க ஒரு ஒரு வெட்டிங்கே போறோம் அப்படின்னா, ஒரு திருமணத்திற்கு நம்ம போறோம்னா கிஃப்டா என்ன பண்ணுவாங்க, இப்பெல்லாம் செராமிக்ஸ்ல அழகழகா வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பித்தளை, செம்பால் ஆகக்கூடிய பொருட்களை நீங்க தாராளமாக நீங்க தானமாக கொடுக்கலாம். ஆனா கட்டாயம் இந்த மாதிரியான கண்ணாடி பொருட்கள், செராமிக், சில்வர், அலுமினிய பொருட்களை கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் பண வீண் விரய செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, நான்காவதாக பார்க்கக்கூடியது எண்ணெய். நல்லெண்ணெய் தானம் பண்ணுனா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த நல்லெண்ணெயுமே நம்ம பயன்படுத்திய எண்ணெய்களை கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டிலேருந்து ஒரு பாட்டில் எண்ணெய் கொண்டு வராங்க. அதை அவங்க இந்த பஞ்சக்கூட்டி எண்ணெய் அப்படின்னு இப்போ விற்கிற எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு அதை தீபம் ஏற்றி வச்சுட்டு, இந்தாங்க இதை நீங்கள் கொஞ்சம் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய தீபத்தில் ஊற்றிட்டு நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் கட்டாயம் அந்த வேலையை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. ஒரு எண்ணெய் வாங்கிட்டு போறீங்க, இப்போ ஒரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு போறீங்கன்னா முழுசா அங்கேயே கொடுத்துட்டு வந்துருங்க. நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் எனக்கு கொடுங்க அப்படின்னோ, இல்லை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எண்ணெயவே நீங்கள் கோவிலுக்கு கொடுக்குறதோ, இது மாதிரியான விஷயங்களை கட்டாயம் செய்யாதீர்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணும், வறுமைகள் ஏற்படக்கூடும். அதனால அதையும் நீங்க செய்யாதீங்க. அப்புறம் இரும்பு பொருட்களை, ஐந்தாவதாக நாம, இது ரொம்ப முக்கியம், இரும்பு பொருட்களை தானமாக கொடுக்கவே கூடாது. இரும்பு சம்பந்தப்பட்ட அது என்ன பொருளாக இருக்கலாம், இரும்பு வடச்சட்டியா இருக்கலாம், அருவாள் இருக்கலாம், அருவாள் மனை இருக்கலாம், கத்தி இருக்கலாம். இது மாதிரியான பொருட்களை கட்டாயம் நீங்க தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய கோபத்திற்கு ஆளாகி சனி பகவான் நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பார். அதனால இந்த இரும்பினால் இருக்கக்கூடிய பொருட்களை எதுவுமே நீங்க தானமாக கொடுக்க கூடாது. ஏன்னா இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானினுடைய உலோகம். அப்ப அந்த பொருட்களை நீங்க தானமாக கொடுக்கும் பொழுது கட்டாயம் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வாழ்க்கையில இந்த 5 பொருட்களை யாருக்குமே தானமா கொடுக்காதீங்க. ஒன்று துடைப்பம், இன்னொன்று கண்ணாடி பொருட்கள், செராமிக், சில்வர், அலுமினியம் இது பொருட்களை கொடுக்கக்கூடாது. தங்க நகைகளை இரவலாக கொடுக்கக்கூடாது. பயன்படுத்திய எண்ணெய்களை கோவில்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது. சீப்பு அது மாதிரி பொருட்களையும் நீங்க தானமாக கொடுக்கக்கூடாது கட்டாயம். அதே மாதிரி விளக்கு வச்ச நேரத்துல பால், உப்பு, கடுகு, எண்ணெய் இது போன்ற விஷயங்களையும் நீங்க தானமாக கொடுக்கக்கூடாது. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில வறுமைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.